श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 969வது நாமாவளி சுவேஷாட்யா. சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி. சூன நல்லன்னு அர்த்தம். பொதுவா வேஷாட்யான்னு அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்னா அலங்காரம் பண்ணிண்டவ அப்படின்னு அம்பாளை பார்த்து இந்த நாமாவளி சொல்ற மாதிரி இருக்கு. அம்பாள் சர்வாலங்கார பூஷணாயினுமா, எல்லா ஆபரணங்களையும் அணிஞ்சின்றிருக்கிறவ மகாராஜ்ஞி. ஒரு ராணியா இருக்கிறதுனால எல்லா விதமான ஆடம்பரமான நகைகள் அனைத்தையுமே அணிஞ்சின்றிருக்கிறவ, ஆளக்கூடிய பண்புடையவ அப்படின்லாம் நம்ம லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு வருது. என்றாலும் இந்த இடத்துல சுவேஷாட்யா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு வழிபாட்டு முறையை சொல்லும். சாதன நாமாவளின்னு சொல்றோம். சாதனம், லட்சியம், சாத்தியம் அப்படின்னு நாமாவளியில லலிதா சகஸ்ரநாமத்தை மொத்தம் 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு லட்சியம், மனிதர்கள் எதை அடைய வேண்டும், எதை வேண்டி இறைவியனுடைய அருளால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கி சொல்லுவது, அது லட்சியம். சாதனம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இலக்கை அடைவதற்கு உண்டான பயன்படும் முறைகள், நெறிகள், இதெல்லாம் சாதனம். இப்ப மகாயந்திரா, மகாமந்திரா, மகா யாக கிரமாராத்தியா, அதெல்லாம் சாதன நாமாவளி. யாகம் பண்ணுங்கோ, அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையலாம். எந்திரம் சக்கரம் வச்சு ஜபம் பண்ணுங்கோ, அதனால அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையலாம். சுவாசினியை வச்சு பூஜை பண்ணுங்கோ, அதனால அம்பாள் அனுகிரகத்தை அடையலாம். அப்போ அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை அடைவதற்கு உண்டான சாதனங்களை சொல்வது. முதல்ல உள்ளது இலக்கை சொல்லுவது. அந்த இலக்கை விட்டு சாதனம், அதை அடையறதுக்கு உண்டான வழியை சொல்றது. சாத்தியம் அப்படின்னு சொல்றது. சாத்தியம்னா அடைவிப்பதற்கு உண்டான வழி. அந்த மாதிரி இந்த நாமாவளி பார்த்தீங்கன்னா, சாத்தியம் நாம் நினைத்ததை அடைவதற்கு உண்டான வழி, அனுபவ சாத்தியப்படுத்தும். அப்படி அனுபவ சாத்தியப்படுத்துறதுக்கு அம்பாள் பல்வேறு விதமான சாதனங்கள்ல லலிதா சகஸ்ரநாமத்துல அவருடைய ஆக்ஞியினால வச்சின்யாதி வாக்தேவதைகள் சொல்லியிருக்கா. அதுல வேஷம் போட்டுக்கிறது அப்படின்னு ஒரு சாதனம். அதனாலதான் சுவேஷாட்யா அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த வேஷம் போடுறதுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சில கிராம தேவதை இருக்கும். அந்த கிராம தேவதைக்கு அந்த காலத்துல பொட்டிக்காளின்னு பேர் வச்சிருக்கா. இல்லைன்னா ஆபரண பெட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு பொட்டிக்காளின்னு சொல்லுவா, இல்ல ஆபரண பெட்டின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இல்ல சேலக்காரி, வேற வேற பேர்ல இந்த அம்பாள் அழைக்கப்படுகிறாள். அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொட்டி வச்சிருப்பாங்க. அந்த பொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெண் அணிந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆபரணங்களும் இருக்கும். கால்ல கொலுசுலேருந்து ஆரம்பிச்சு தலையில அணிந்து கொள்ளுகிற அந்த கேசபந்தம்னு சொல்லுவா, தலை உச்சியில போட்டுக்கிற அந்த விஷயம், நெத்தி சூட்டி, சூரிய பெற, சந்திர பெற, கேசபந்தம், அந்த மாதிரி பார்த்தா 96 ஆபரணங்கள் இருக்கு அம்பாளுக்கு மாத்திரம். 96 ஆபரணங்கள். தோல் வளை, கழுத்துல போட்டுக்கிறது, அதுக்கும் கீழே பதக்கம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆபரணங்கள் இருக்கு. அந்த ஆயுதங்களும் இருக்கும், அம்பாள் தரிச்சுக்கிற ஆயுதம். இந்த ஆயுதங்கள், இந்த ஆபரணங்கள், இதை ஒரு பொட்டிக்குள்ள வச்சு வழிபாடு பண்ணுவா. அதுதான் இந்த இடத்துல சுவேஷாட்யான்னு பேரு. இப்ப அந்த குலதெய்வ பூஜை நடக்கும்போது அந்த பொட்டிய விசேஷமா எடுத்துன்னு வருவா. அதுக்கு ஒரு பெரிய ஒலி அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த கொட்டு சத்தம் மாதிரி ஏதோ ஒன்று, பெண்கள் குலவி சத்தம் மாதிரி ஏதோ
ஒன்றா சேர்ந்து குலவிசத்தம்லாம் போடுவா. அப்படி போட்டோன்னே சாமி வரும் யாருக்காவது. அப்படி சாமி வந்தோடனே அந்த பொட்டியை திறந்து யாருக்கு உத்தரவு கொடுக்கறதோ அவ வந்து அந்த ஆபரண அணிகரணங்களை எல்லாம் எடுத்து மேலே போட்டுப்பா. அந்த ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் சாமி. பெண்ணுக்கு வந்தா ஆண் சாமி வரும், ஆணுக்கு வந்தா பெண் சாமி வரும். ஒரு மரபு வச்சிருக்கா அதுல. இது வந்து குலதெய்வ மரபு சார்ந்தது. மதுரை பக்கம் இந்த மாதிரி பெட்டிகளை அதிகமா பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பொட்டி வச்சிருப்பா. அந்த பொட்டியில பார்த்தீங்கன்னா அத்திக்கட்டையில அந்த அத்திக்கட்டையில கை காலு அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பா. அதை திருப்பி எடுத்து ஒண்ணா சேர்ப்பா. தனித்தனியா இருக்கும், உருவம்லாம் வெட்டி வச்ச மாதிரி. அதை ஒண்ணா சேர்த்து அசம்பிள் பண்ணா உருவம் உருவாகும் இல்லையோ, அந்த மாதிரி உருவாகும். அதுக்கு பேர் பொட்டி காளின்னு பேர். அதுவும் இந்த சுவேஷாட்டியா தான். அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அதை வெளியில எடுக்கிறதுக்கு நிறைய சட்டம் வச்சிருப்பா. அந்த பொட்டியை தூக்கின்னு வரத்துக்கோ இல்லை வெளியில வரத்துக்கோ நிறைய சட்டம் வச்சிருப்பா. 5000 பண்ணணும்னு ஒரு காளிக்கு உத்தரவு. எது பண்ணாலும் 5000. லாடு பண்ணினா 5000, பூ சாத்திரம் அப்படின்னா 5000 முழம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கா. 5000 காளி, 8000 காளி, 1000 காளி அப்படின்லாம் நிறைய அதில் எண்ணிக்கையை வச்சு சொல்லுவாள். அதுதான் இந்த சுவேஷாட்டியாங்கிறது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 96 விதமான விஷயம் அது உள்ள இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னு வச்சுங்க, அது உள்ள ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று வைப்பா. அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே அடுத்த வருஷம் வரைக்கும் அது அழுகாதான், அப்படியே இருக்குமா. அதான் அந்த மாதிரி கும்பிட்டுருக்கா. சாமி வந்து பேசியிருக்கு. இப்போ அது அந்த தவம் நம்ம இடத்துல இல்லையா, சாமிக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணம் எப்போதும் உண்டு. அந்த முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு. அதில் இருக்கக்கூடிய சில வர்க்கங்கள்லாம் வாடாமல் இருக்குமா, அப்படியே அதை எடுத்து இந்த சாமி வந்தவா குறிப்பிட்ட காலம் இருக்கும், அந்த காலத்தில் தான் அந்த வேஷத்தை எடுத்து போட்டுப்பா. அதனால தான் சுவேஷாட்டியான்னு அந்த அம்பாளுக்கு பேர். அந்த சாமி வந்தவா தான் அதை தைரியமாக எடுத்து மேலே போட்டுப்பா. சாதாரணமாக அந்த பொட்டியை திறக்க முடியாது யாரும். அதோட சாவி அந்த விஷயம் எதுவுமே இருக்காது. அதை யாரும் திறக்கவும் மாட்டா, அதை பயன்படுத்தவும் மாட்டா. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அதை எடுத்து பயன்படுத்துவா. அப்படி மேலே போட்டுண்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா தான் கடவுளே. அந்த ஆபரணங்கள் நம்ம வந்து நம்ம ஆண் சுவாமிக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த ஐயப்பனுக்கு நகையெல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. அது வந்து ஒரு உயிருள்ள வஸ்து. அதை எடுத்து போட்டுட்டா அந்த அம்பாள் வந்துடும். யார் போட்டுக்கிறாளோ அவன் மேல ஆவிர்பவிக்கும். அதனால சுவேஷாட்டியா அப்படின்னு பேரு. இதுல இன்னொரு வகையும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வேஷம் கட்டுறதுன்னு சொல்லுவோம் சாமி. அது அவளுக்கும் சுவேஷாட்டியான்னு தான் பேரு. அந்த வேஷம் போட்டுன்னு ஆடுறவ, அந்த வேஷம் போட்டுக்கிறதுல அம்பாளுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அதுல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள் வேஷம் போட்டுப்பா. நான் காளி வேஷம் போடுறேன், நான் வேட்டு வேஷம் போடுறேன், நான் வந்து புலி வேஷம் போடுறேன் அப்படின்னு நிறைய வேஷம் போட்டுப்பா. அந்த வேஷம் போட்டு சுவாமி அதனால விரதம் இருப்பா. அதுக்கு சாதாரணமா ஒரு மேக்கப் மாதிரி அது இருக்காது. நம்ம கொல்லத்துக்கிட்ட ஒரு சுவாமி அம்பாள். அது ஆண்கள் வந்து பெண்கள் வேஷம் போட்டுப்பா. அவளுக்கும் சுவேஷாட்டியான்னு தான் பேரு. பெண் வேஷம் போட்டுப்பா. பெண் வேஷம் போட்டு வழக்கு எடுத்து இப்போ முன்னாடி எப்படி சுற்றி வருவாளோ அது மாதிரி சுற்றி வருவா. அந்த மாதிரி ஒரு வேஷத்தை நாம் போட்டு கொள்றதுனால, அணிகலன்களை அணிந்து கொள்வதனாலேயோ, இல்லை இந்த பொட்டியிலேருந்து எடுத்து வெளியில வைக்கிறதுனாலேயோ, இல்லை ஆண் பெண் வேஷம் போட்டுக்கிறதுனாலேயோ, இல்லை பக்தர்கள் வேண்டுகிற வேஷம் புலி வேஷம் அந்த மாதிரி வேண்டின்னு போடுறதுனாலேயோ, அதை வந்து ஒரு வழிபாடாக ஏற்று உமையம்மை அனுகிரகம் பண்றா. அப்படி அனுகிரகம் பண்றவாளுக்கு தான் சுவேஷாட்டியா அப்படின்னு பேர். அதெல்லாம் சரி, அந்தந்த ஊருக்கு போய் இந்த நாமாவளியை சொல்லி நாம வழிபாடு பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில இந்த பொட்டி காளிக்கிட்டேயோ இல்லை இந்த வேஷம் போட்டு வழிபாடு பண்றாள் அவளுக்கு இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணினால் கண்டிப்பான முறையில இறையேறி குறி சொல்லும். மிக தெளிவான வழியை அது காட்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.